விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. என்ன முடிவெடுக்க போகிறது திமுக? திமுக தலைவர் ஸ்டாலின் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். சட்ட வல்லுநர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களோடு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் ஸ்டாலின். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம். ரமேஷ், திமுகவின் பக்கம் ரொம்ப பரபரப்பா காணுது. என்ன முடிவெடுக்க போறாங்க? ஆலோசனையில யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க? ராசா, TR பாலு உள்ளிட்ட மூத்த தலைவர்கள், KN நேரு உள்ளிட்டோரும் வந்திருக்கிறார்கள். மூத்த நிர்வாகிகளோடு ஒரு முக்கியமான ஆலோசனையில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார். NR இளங்கோ, அதே போல தமிழக அரசு தலைமை வழக்கறிஞராக இருந்தவர்கள் எல்லாம் தற்போது உள்ளே சென்றிருக்கிறார்கள். சில சட்ட ரீதியான ஆலோசனைகளையும் திமுக தலைவர் பெற்று வருகிறார். இந்த ஆலோசனையில் பல்வேறு விஷயங்கள் குறித்து, குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள், VCK என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறது, அதற்கு ஏற்ப இவர்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. நேற்றைக்கு நடைபெற்ற MLA-க்கள் கூட்டத்தில் இக்கட்டான அரசியல் சூழ்நிலையில் தமிழக நலன் கருதி சில முடிவுகள் எடுக்க வேண்டி வரும், அதற்கு நீங்கள் கட்டுப்பட என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல திமுக MLA-க்கள் 59 பேர் சென்னையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் பல மாவட்டங்களில் ஜெயித்திருக்கிறார். குறிப்பாக கன்னியாகுமரியிலும் ஒரு MLA இருக்கிறார். ஊட்டியிலும் குறிப்பாக கூடலூரில் 2 MLA-க்களை ஜெயித்திருக்கிறார்கள். இது போன்ற ஒரு முக்கியமான நிலையில் தற்போது ஏவா வேலு வந்திருக்கிறார். திருவண்ணாமலையில் 2500 வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கூடிய ஏவா வேலுவும் தற்போது உள்ளே வரக்கூடிய காட்சிகளை தான் நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் சந்துரு உங்களுக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதே போல அனைத்து நிர்வாகிகளும் ஒரு முக்கியமான ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது. அந்த 3 கட்சிகள் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை பொறுத்துதான் திமுகவுடைய நிலைப்பாடு இருக்கும். நேற்றைக்கே கூட மதியம் திமுக தலைவர் அவருடைய ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திருமாவளவன் பங்கேற்றார்கள். அவர்களுக்கு சில ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார் ஸ்டாலின். அவர்கள் என்ன நிலைப்பாட்டை எடுத்துட்டு வருகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக தான் தற்போது இந்த காத்திருப்பு ஆலோசனை நடைபெற்று வருகிறது. ஒருவேளை அவர்கள் திமுகவுக்கு சாதகமான நிலைப்பாட்டை எடுத்தால் உடனடியாக அடுத்த கட்ட அறிவிப்புகள், அரசியல் அரங்கேற்றங்கள் இருக்கும். தற்போது திமுக MP கனிமொழி உள்ளே வரக்கூடிய காட்சிகளையும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக கனிமொழி போன்றோரெல்லாம் நம்ம கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கலாம், எந்தவித அரசியல் நிகழ்வுகளிலும் நாம் முன்னேற்றங்களிலும் பங்கேற்க வேண்டாம் என்ற ஒரு ஆலோசனையும், பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என்பதும் கனிமொழியுடைய கருத்தாக இருக்கிறது. அவர் என்ன மாதிரியான கருத்துக்களை, ஆலோசனைகளை திமுக தலைவருக்கு கொடுக்கிறார் என்பதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ரமேஷ், இதற்கு முன்னாடி தாவேக ஆட்சி திமுக இடையூறா இருக்காது அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் கட்சியின் முடிவுக்கு கட்டுப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதற்கு இடையில நடந்தது என்ன? இந்த வார்த்தையோட பின்னணியை எப்படி புரிஞ்சுக்கிறது? நிச்சயமாக அவர் முதல் நாள் பேட்டி கொடுக்கும் போது அது ஒரு நிலைப்பாடு. அதற்கு பிறகு சில மாற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின், சபரீசன் போன்றவரெல்லாம் ஒரு சில முக்கியமான ஆலோசனை ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது. அதற்கு பிறகுதான் இது போன்ற ஒரு ஆலோசனை. நேற்றைக்கு திமுக தலைவர் ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் கம்யூனிஸ்டுகள் மற்றும் திருமாவளவன் சந்தித்த பிறகு வேறு மாதிரியான நிலைப்பாடு. MLA கூட்டத்திற்கு பிறகு ஒரு முக்கியமான முன்னேற்றம், டெவலப்மெண்ட் நடைபெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல திமுக முன்னாள் அமைச்சர்கள் பல ரூபாய் செலவு செய்துதான் இந்த போன்ற ஒரு தற்போது கட்சிகளில், குறிப்பாக தொகுதிகளிலும் அவர்கள் பெரிய அளவில் செலவு செய்திருக்கிறார்கள். எனவே இது போன்ற ஒரு முக்கியமான காலகட்டத்தில் பலமுறை MLA, குறிப்பாக பலருடைய வயது பார்த்தீர்கள் சொன்னால் குறிப்பாக 70 தாண்டி இருக்கின்றது. அவர்கள் ஒரு முக்கியமான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய ஒரு சூழலும் இருப்பதாக தான் தெரிகிறது. எனவே இது ஒன்று ஒரு முக்கியமான திமுகவுடைய காலகட்டத்தில் இது போன்று எப்போதும் நிகழ்ந்திராத வண்ணம். இதே போன்று 2016 பிரதான எதிர்க்கட்சியாக திமுக இருந்தது. 89 MLA-க்களை பெற்றார்கள். காங்கிரஸ் கட்சி 8 MLA-க்களை பெற்றார்கள். அவர்கள் 5 ஆண்டுகள் திமுகவுடன் இருந்தார்கள். 89 + 8 97. அதற்கு பிறகு IUML ஒரு MLA-க்களை வைத்திருந்தார்கள். தற்போது திருச்சி சிவா வரக்கூடிய காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் சந்துரு உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறார். திருச்சி சிவாவை பொறுத்தவரை ஒரு முக்கியமான ஒரு பார்லிமெண்டேரியன். அவர் சில திமுக கஷ்டமான காலகட்டத்தில் அவர் முக்கியமான சில ஆலோசனைகளை கொடுத்தவர். தற்போதும் ராஜ்யசபா குழு தலைவராக இருந்து வருகிறார். திருச்சி சிவாவை பொறுத்தவரை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம், நாம் அவசரப்பட வேண்டாம் என்பன போன்ற ஆலோசனைகளை 2 தினங்களாக சொல்லிவிடுகிறார். தங்கம் தென்னரசும் அந்த போன்ற கருத்துக்களை தான் தெரிவித்து வருவதாக நமக்கு தெரிந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருச்சி சிவாவை பொறுத்தவரை டெல்லியிலும் அவருக்கு ஒரு தற்போது நிலைகள் மாறி இருக்கிறது. TR பாலு, கனிமொழி, திருச்சி சிவா போன்றவர்களும் டெல்லியில் காங்கிரஸோடு இணைந்து செயல்பட்டவர்கள். டெல்லியில் ராகுல் காந்தி ஒரு கூட்டத்தை கூட்டினால் 2வது இடத்தில் அமரக்கூடியவர்கள் தான் TR பாலு, கனிமொழி. திமுக MP-க்கள் குழு தலைவர்கள் 30 MP-க்கள் ராஜ்யசபா, லோக்சபாவை சேர்த்து இருக்கிறார்கள். அதற்கு தலைவராக இருக்கக்கூடிய கனிமொழி. இது போன்ற ஒரு முக்கியமான ஆலோசனை தற்போது நடைபெற்று வருகின்றது.
நிச்சயமா ரமேஷ், பல கோணங்கள் இதுக்கு பின்னாடி விரிஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. திமுக சீனியர்ஸோட மனநிலை என்னன்னு சொன்னீங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.